அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Prestige presents Dining Table. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மஸ்டர்ட் ஃபிஷ் கிரேவி. தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மஸ்டர்ட் ஃபிஷ் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, வெள்ளை கடுகு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கடுகு எண்ணெய், மிளகாய் தூள், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி. ஓகே, தேவையான இன்கிரிடியன்ஸ்ல பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க குக் பண்ணலாம். ஸோ இது ஃபிஷ் கறிக்கு வந்துட்டு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் கடுகு எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கடுகு. இது வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளை கடுகு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு மிளகா பொடிலாம் அரைப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கடுகு. மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன், என் அம்மாலாம் இந்த கடுகு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ இந்த பச்சை மிளகாய் மொத்தமாக இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஆனியன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதுலேருந்து ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன், முழு பூண்டு. இதுலேருந்து ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்தா போதும். இஞ்சி நறுக்குனது எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு போதும். ரெட் சில்லி எடுத்திருக்கேன். ஸோ தனி மிளகாய் தூள். இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் போட்டுட்டுன்னா அவ்வளோதான், ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு சீரகம் பவுடர். இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், பேஸ்ட் மாதிரி. ஸோ இந்த மசாலா தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பிரஸ்டீஜ் எண்டூரா மிக்ஸி தான். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் மிக்ஸி. இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா கூட மேரினேட் ஆகணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இந்த மசாலா சேர்த்துட்டு. மசாலா சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், இது போதும். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாலாம் இந்த கப்பில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீனில் போட்டுடலாம். இது அப்படியே நல்லா அழகாக கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா அழகாக கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா கூட வந்துட்டு ஊறணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா வச்சுருக்கோம். ஸோ அது நல்லா ஊறி அந்த மசாலா வந்துட்டு ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கடுகு எண்ணெய், ஸோ இதை எடுத்திருக்கேன். இதில் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்தா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபிஷ் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அந்த ஃபிஷ் வந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு அந்த மேரினேட் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் டைம் நமக்கு எடுக்கும். ஸோ மற்றபடி இந்த ஃபிஷ்ஷு குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷஸ் தான் இது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அப்படியே ஃபிஷ்குள்ளே சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம். அப்படியே இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபிஷ் நல்லா இந்த பக்கம் குக் ஆகிடுச்சு ஒரு 2 மினிட்ஸு. அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலா அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணனா ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷில் சேர்த்துருக்க அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த கிரேவிக்காக யூஸ் பண்ண ஆயில் எல்லாமே மேலே வந்துருச்சு. ஸோ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மஸ்டர்ட் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான மஸ்டர்ட் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரஸ்டேஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பாய்.